திரைப்பட மேடைகளில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசுவதாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள இயக்குனர் மிஷ்கின் தனது சமீபத்திய சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். ஒருமையில் பேசுவது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்ற செயலுக்கு நடிகர் அருள்தாஸ் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமது செயலுக்கு இயக்குனர் மிஷ்கின் வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. யாரோ ஒருத்தி அழகு லட்சணமாக இருக்கா. அவள் ஒரு 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 கேவலமான பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவள் உதரெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்கிறாள். நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன். எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்குது. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்குது. அது குரசவா. மிகப்பெரிய போதை இருக்குது. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். பிடிச்சிட்டா அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது. மேடையில் மிஷ்கின் பேசினாலும் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஷ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலனுக்கு 25th இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே இளையராஜில் அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ தப்பாட்டாக்குறா தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது யாரையும் நான் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.